வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு வீடியோவில் நான் கிட்ஸுக்கு பிடிச்ச பாஸ்தா கூட அம்மாக்களுக்கு பிடிச்ச பாலக்கையும் சேர்த்து தான் ஒரு பாலக் பாஸ்தா பண்ண போகிறேன். பாலக் வேண்டான்னு ஓடுற குழந்தை கூட இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பாஸ்தாவில் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அழகான இந்த க்ரீன் கலரே பார்த்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இதை நான் எப்படி பண்ணுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் ஸ்டெப்பாக நம்ம பாஸ்தா வேக வச்சுக்கணும். அதுக்கு ஒரு பெரிய பானையில் நிறைய தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியிலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் பாஸ்தாவையும் அதிலே போட்டுட்டு பாஸ்தா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் அதில் விட்டுருங்க. சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பாஸ்தாவை ஆற விட்டுருங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் குத்தி குலுக்கிட்டிங்கன்னா பாஸ்தா நான்ஸ்டிக்கியாக இருக்கும். அடுத்ததான் நம்ம பாலக்கு பிளான்ச் பண்ணிக்க போகிறோம். அதுக்குமே நிறைய தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 3-4 தடவை வாஷ் பண்ண பாலக்கீரை இலைகளை காம்பை கிள்ளிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் விட்டிங்கன்னா பாலக் சாஃப்ட் ஆகிடும். தண்ணியிலேருந்து நீங்கள் வெளியே எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டரில் போட்டிங்கன்னா பச்சை கலர் அப்படியே இருக்கும். நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இது கூடவே நான் ஒரு 8-10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு நல்லா க்ரீமியாக இருக்கும். அடுத்ததாக வெறும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பொறன்னு வர வரைக்கும் வறுத்துக்க போகிறோம். கடலை மாவு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு பிளெண்டர் ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். அது கூடவே முந்திரி பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அழகான க்ரீன் கலர் ரிட்டைன் பண்ணுறதுக்காக அரைக்கும் போது ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பாலக்கீரை சாஸுக்கு நல்ல ஒரு திக்னஸ் வேணும் இல்லையா? நம்ம எந்த க்ரீம் பால் சேர்க்க போகிறதில்ல. அதுக்காக நான் இது கூடவே கடலை மாவையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கிறேன். வறுத்த கடலை மாவு தான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. கடாயில் 1-2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பொடிப்பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் முழு பூண்டு எடுத்து அதை தோலை உரிச்சிட்டு பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். பூண்டு அப்படியே லைட் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன சைஸாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. ஆனால் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் பொடிப்பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் பாஸ்தா கண்டிப்பாக ஹெல்த்தியான்னு கேட்டால் கிடையாது. பட் இப்போ பாஸ்தாலேயே உங்களுக்கு மில்லட் பாஸ்தா, அதுக்கப்புறம் ஹோல் வீட் பாஸ்தாலாம் வந்திருக்கு. மைதா பாஸ்தா அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாஸ்தா கூட வாங்கி செஞ்சுக்கலாம். பட் எனிஹவ் நம்ம அடிக்கடி சாப்பிட போகிறது இல்லைங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் சாப்பிட போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பாலக் விழுத அதை கடாயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நம்ம கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். ஃப்ளேமை லோக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜார் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம வறுத்த கடலை மாவு சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு பச்சை வாசனை சீக்கிரமே போயிடும். நல்ல ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் அப்படியே தளத்துறன்னு கொதி வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வாசனை பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, 2 பொருள் தான் உங்களுக்கு இந்த பாஸ்தாவே முடிஞ்சு போயிடும். நல்லா தாராளமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்தா சீசனிங், இட்டாலியன் சீசனிங், இல்லைன்னா உங்களுக்கு மிக்சட் ஹர்ப்ஸ்னு கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதை சேர்த்துருங்க. இது கூடவே நான் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த பாஸ்தாவில் வேறு எந்த காரமும் சேர்க்கலைங்க, சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் மட்டும்தான். ஸோ உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கும் போதே நம்ம பாஸ்தாவை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ்தா சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பாலக்கீரையோட ஃப்ளேவர்லாம் பாஸ்தாக்குள்ளே இறங்கும். நான் மேக்ரோனி யூஸ் பண்ணதுனால ஒரு டியூப்குள்ளேயும் அந்த க்ரீன் கலர் பாலக்கீரையோட விழுது போயிட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பாஸ்தாக்கு ஒரு க்ரீமி எண்டிங் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை நான் மேலே சேர்த்துருக்கேன். கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். முடிஞ்ச வரைக்கும் பாஸ்தாவை சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக கொஞ்சம் கிரேவி கீழே இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். உங்களுக்கு ட்ரை ஆகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி, இல்லைனா பாஸ்தா வேக வச்ச வாட்டர், இல்லைனா ஸ்டாக் இருந்தால் சேர்த்துக்கலாம். க்ரீம், சீஸ் எதுவுமே போட வேணாங்க. இப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இந்த பாலக் பாஸ்தாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.